ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரி வர்சஸ் சூப்பர்மேன். 1933 தான் சூப்பர்மேனை முதல்ல காமிக்கில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ 2000 தான் சென்ட்ரி மார்வலில் உருவாக்கப்பட்டார். ஆனால் டேரெக்டாக நம்ம சென்ட்ரியை காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்ட்ரிக்கும் சூப்பர்மேனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டிட்டோன காப்பி சென்ட்ரி அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் சில விஷயங்கள் வேணால் சூப்பர்மேனுக்கு சிமிலராக இருக்கலாங்க. பட் இவர் அஃபிஷியலாக ஒரு காப்பி அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஈக்குவலாக இருக்காங்க என்னுடைய கண் பார்வைக்கு. ஸோ நிறைய பேரோட கண் பார்வையில் சூப்பர்மேன் தான் பவர்ஃபுல்லாக தெரியலாம். ஆனால் என்னுடைய கண் பார்வைக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஈக்குவலாக இருக்காங்க. ஏன்னா சூப்பர்மேன் கிட்ட இல்லாத பவர்ஸ் நம்ம சென்ட்ரி கிட்ட இருக்குது, சென்ட்ரி கிட்ட இல்லாத பவர்ஸ் நம்ம சூப்பர்மேன் கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே ஈக்குவலாக தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோட ரிசல்ட்டை நீங்களே சொல்லிடுங்க கைஸ். இதுக்கு என்னை சொல்ல வச்சு தர்ம சங்கடத்தில் என்ன ஆளாகிடாதீங்க ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் ரெண்டு பேரும் ஆர்ஜினா பவர்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு 99.9% ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே அந்தளவுக்கு ரொம்பவே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ சென்ட்ரி ஒரு தப்பு பண்ணார்னா அசால்ட்டாக சூப்பர்மேன் ஜெயிச்சிருவார், சூப்பர்மேன் லைட்டாக தப்பு பண்ணார்னா சென்ட்ரி ஜெயிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு நிலமை தாங்க இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ 0.01% தான் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யாராக இருக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது தான் ரிசல்ட். ஸோ இப்போ ரெண்டு பேரோட ஆரிஜின் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். டிபார்ட்மெண்ட் கே அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சோல்ஜர் சீரமை அவங்க தான் ரெடி பண்ணாங்க. ஸோ அவங்க திரும்பியும் இன்னொரு சீரமை ரெடி பண்ணோம், அது அந்த சூப்பர் சோல்ஜர் சீரமை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் சென்ட்ரி அப்படின்னு வச்சு அந்த சீரமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் கவர்மெண்ட்டோடைய அந்த கண் பார்வை கீழே தான் இருந்துச்சு. பட் போக போக இந்த கம்பெனி நிறைய சப் பிரான்ச்சஸாக பிரிஞ்சு நிறைய கிளைகள் பிரிஞ்சு கவர்மெண்ட்டோடைய கண்ணு இந்த கம்பெனி மேலே இல்லாமல் வெளியவே போயிடுச்சுங்க. கவர்மெண்ட் சுத்தமாக இந்த கம்பெனியை பார்க்கறதே விட்டுட்டாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரி அப்படின்ற இந்த சீரமை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சு முடிச்சாருங்க. ஸோ அப்போ தான் ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ட்ரக்கு கனெக்டான ஒருத்தனுக்கு இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரி சீரமை செலுத்துறாங்க. ஸோ செலுத்தின உடனே அந்த ரெனால்ட்ஸ், அதாவது இந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் கிடச்சிது, அவனுக்குள்ள அந்த காட் லைக் பவர்ஸ் கிடச்சிது அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறமா அவன் அந்த சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் பார்த்தாங்க. அந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் பார்த்தாரு. அவருக்கு தானே சென்ட்ரி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அவரோட சூட்டை அவரே ரெடி பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவருக்குள்ள இன்னொரு ஆல்டர் ஈகோவும் இருக்கு, அதோடைய பேரு வாய்ட். ஸோ அது மட்டும் நம்ம சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா இவர் ஒரு வில்லனாவே மாறிடுவாருங்க. ஸோ இதுதான் இவருடைய பேசிக்கான ஆரிஜின். இப்போ அப்படியே நம்ம சூப்பர்மேன் கிட்ட போயிடுவோம். ஸோ கிரிப்டான் பிளானட் அழிகிற சமயத்தில் இருக்கும்பொழுது அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த காலெல் அப்படின்னு சொல்ல போகிற சூப்பர்மேனை பூமிக்கு அமைச்சுறாங்க. ஸோ பூமியில் எல்லோ சன் இருக்க காரணத்தினால பூமியில் சூப்பர்மேனுக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அவர் செம பவர்ஃபுல்லாக மாறி அவர் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. மற்றவங்களுடைய கண்ணுக்கு இவர் கிளார்க் கென்ட்டாக தான் தெரிவார், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தெரிவார். பட் உண்மையாகவே இவர் சூப்பர்மேன், இவருக்குள்ள எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. ஸோ இவர் மக்களை பாதுகாக்கிறதுக்காக இருந்தாருங்க. இந்த ஆரிஜின் தூங்குற குழந்தை எழுப்பி கேட்டால் கூட எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சூப்பர்மேனோட ஒரு பேசிக்கான ஆரிஜின். இப்போது ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் விளக்க வேண்டியது நிறையவே இருக்குது. சென்ட்ரிக்கு அந்த சீரமை எடுத்த உடனே அவருடைய உடம்புக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் அழிய போகிற அந்த, அதாவது ஒரு சன் வெடிய போகுதுன்னா அதுக்குள்ளேருந்து செம பவர்ஃபுல்லான ரேடியேஷன்ஸ் வரும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் வெடிய போகுதுன்னா அதுக்குள்ளேருந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷன் வரும், அந்த பவர்ஸ் இவருக்குள்ளே கிடச்சிதுங்க. அதாவது இவர் செம பவர்ஃபுல்லான ஒரு காட் லைக் ஃபிசியாலஜி அடைஞ்சார் அப்படின்னே சொல்லணும். ஸோ இவருக்குள்ள ஒரு ஆல்டர் ஈகோ இருக்குது, அதோடைய பேர் வாய்டு. ஸோ அந்த வாய்டு ஒரு காஸ்மிக் லெவல் த்ரெட், ஒரு ஒமேகா லெவல் த்ரெட் அப்படின்னு நம்ம சார்ல்ஸ் சேவியர், அதாவது ப்ரொஃபஸர் எக்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கேலாக்டஸ் கூட சண்டை போட்டிருக்காருங்க. ஸோ சென்ட்ரி அப்படின்றவரால் ஷேப் ஷிஃப்ட்டும் பண்ண முடியாதது, அந்த வாய்ட் அப்படின்ற அந்த ஆல்டர் ஈகோ மட்டும் இவர் கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா இவரால் ஷேப் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வாய்ட் அப்படின்றவரும் உண்மையாகவே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வாய்ட் இல்லைனா கண்டிப்பாக சூப்பர்மேன் நம்ம சென்ட்ரியை தோக்கடிச்சிருவார். ஸோ வாய்டும் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் இது ஒரு ஃபேரான பேட்டிலாக இருக்குங்க. ஸோ வாய்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம சென்ட்ரியோடைய ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இல்லாத, கண்ட்ரோலை மீறி அவருடைய பவர்ஸ் எக்கச்சக்கமாக மீறிச்சுன்னா என்ன ஆகும், அதாவது கண்ட்ரோல் இல்லாத சென்ட்ரி தான் அந்த வாய்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வாய்ட் அப்படின்றவர் ஒரு வில்லனுங்க. பட் சென்ட்ரிக்கு அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குது, அதாவது அந்த வாய்டு வந்தால் மட்டும் தான் அந்த பவர்ஸை இவரால் வெளியே கொணர முடியும். சென்ட்ரி கண்ட்ரோல்டாக இருப்பார், அதனால தான் நம்ம வாய்டை எடுத்துக்கிறது. ஸோ சென்ட்ரி அப்படின்றவரால்
மாலிகுலர் மனிப்புலேஷன் பண்ண முடியுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இவர் ஒரு சன்னுக்குள்ளே போய் மாட்டிப்பார். அதாவது அந்த சன்னுக்குள்ளே இருக்க அந்த சம பவர்ஃபுல்லான அந்த கோர்க்குள்ளே போய் ஒரு மாட்டிக்கிறதுனால இவருடைய அந்த உடம்புல இருக்க அந்த ஸ்கின் எல்லாமே கீழே தொடங்கிடும். இந்த மாலிகுலர் மனிப்புலேஷன் பவர் வச்சு தான் அவருடைய அந்த மாலிகுல்ஸை திரும்பி வளர வச்சு அவருடைய அந்த உடம்பை காப்பாற்றிட்டாரு. இல்லைனா இந்த பவர் மட்டும் இல்லைனா அவர் கண்டிப்பாக அந்த சமயத்தில் இறந்து போயிருப்பாருங்க. பட் நம்ம சென்ட்ரி அப்படின்றவர் ஒரு இம்மார்டல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர்கிட்ட இன்வல்னரபிலிட்டி, அதாவது எந்த மாதிரியான ஒரு ரேடியேஷனும் தாங்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு சூப்பர்மேன் அளவுக்கு இவருக்குள்ள இல்லைங்க. ஸோ டியூரபிலிட்டியும் இவர்கிட்ட ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கு. ஸோ இவரால் இன்விசிபிளும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவரால் பறக்க முடியும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதையும் தாண்டி இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் டெலிபோர்டேஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் சன்னுக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பியும் இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காரு காமிக்ஸில். இவரால் எனர்ஜி பிளாஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரால் டார்க்னஸ் மனிப்புலேஷன், அதாவது இந்த டார்க் டைமென்ஷன்லேருந்து டார்க்னஸை இவரால் மனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இவரால் ஃபோட்டோகெனசிஸ் பண்ண முடியுங்க. அதாவது அவருடைய உடம்புக்குள்ளே ஒரு விதமான லைட்டை இவரால் எமிட் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்டாகவே ஒரு பவர்ஃபுல்லான பீமாவே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதையும் தாண்டி இவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குங்க. இவர் ஒரு இம்மார்டல், இவரால் பறக்க முடியும். இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்பீட் இருக்குது, எகிலிட்டி இருக்குது, டியூரபிலிட்டி இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது, சென்சஸ் இருக்குது, எல்லாமே இவர்கிட்ட இருக்குங்க. ஸோ இவர் லைட் அளவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ண மாட்டார். பட் இவருக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு இருக்குங்க. ஆனால் சூப்பர்மேன் தான் இவரை விட ஸ்பீடு. இப்போ அப்படியே நம்ம சூப்பர்மேன் கிட்ட போயிடுவோம். இப்போ நான் சென்ட்ரிக்கு சொன்ன அந்த 75% ஆஃப் த பவர்ஸ் அப்படியே நம்ம சூப்பர்மேன் கிட்டேயும் இருக்குது. மீதி 25% அது வேறு சில பவர்ஸ் நம்ம சென்ட்ரி கிட்ட இருக்குது. அதை காம்பன்சேட் பண்ண விதமாக நம்ம சூப்பர்மேன் கிட்டேயும் சில பவர்ஸ் இருக்குது. அது சென்ட்ரி கிட்டே இல்லைங்க. அதனால தான் இந்த மேட்ச் நான் ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இவருடைய பவர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இவர்கிட்ட சூப்பர்மேன் ஸ்பீடு இருக்குது, டியூரபிலிட்டி இருக்குது, எகிலிட்டி இருக்குது, சென்சஸ் இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது, ஸ்பீட். இவர் ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுத்து ஓடுவார். சில சமயங்களில் இவர் லைட்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவரெல்லாம் பறக்க முடியும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இவர் ஒரு கிரிப்டானியன் அப்படின்ற காரணத்தினால இவர்கிட்ட கிரிப்டானியன் ஃபிசியாலஜி இருக்குது. அதனால இவர் ஒரு பறக்கும் போதே காட் லைக் பவர்ஸை கொண்டவர். ஸோ இந்த எல்லோ சன் அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிசியில் சொல்லப்பட்ட சன்னுக்கும் மார்வலில் சொல்லப்பட்ட சன்னுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிசியில் சொல்லப்பட்ட அந்த எல்லோ சன், அதாவது எர்த்துக்கு இருக்க அந்த எல்லோ சன் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜியை கொண்டது, நிறையவே பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷன்ஸை வெளியிடக்கூடியது. ஆனால் மார்வலில் இருக்கக்கூடிய அந்த சன் அப்படியாப்பட்டது கிடையாது. மார்வலில் இருக்கக்கூடிய சன் நம்ம டிசியில் இருக்கக்கூடிய சனை விட கொஞ்சம் பவர்ஸ் கம்மி தான். ஸோ அந்த மாதிரியான சன்னை வச்சு தான் நம்ம சென்ட்ரிக்கு பவர் கிடச்சிது. ஆனால் டிசியில் இருக்கக்கூடிய சன் காஸ்மிக் எனர்ஜியை நிறையவே வெளியிடக்கூடியது. ஸோ அதில் இருந்தால் நம்ம சூப்பர்மேனுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பவர்ஸ் இன்னமும் அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். அதுக்கப்புறமா சூப்பர்மேனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ஹீட் விஷன் அப்படின்றது சம பவர்ஃபுல். எந்த ஒரு தடுப்பு இருந்தாலும் அதை அசால்ட்டாகவே உள்ள நுழைச்சிக்கிட்டு அதை கிழிச்சிக்கிட்டு போயிடும். ஸோ இது மொத்தம் 5000 டிகிரி செல்சியஸை கொண்டது. அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷன் அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ சூப்பர்மேன் சோலார் சிஸ்டத்தையே இந்த கேலக்சியவே சங்கிலி போட்டு இழுத்துட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்குள்ள பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஸ் சென்ட்ரிக்குள்ளே இல்லைங்க. சென்ட்ரி இது வரைக்கும் பூமியை தூக்குனதா சொல்லப்படல. பட் அவர் தனியால் போய் ஆஸ்கார்டை அழிச்சிட்டு வந்திருக்காருங்க. ஸோ சூப்பர்மேனுக்குள்ளே என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இவராலையும் டார்க்னஸை மனிப்புலேட் பண்ண முடியும். அதையும் தாண்டி இவரால் டைமென்ஷனல் ட்ராவல் பண்ண முடியும். இவராலையும் டெலிபோர்டேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டில் சூப்பர்மேனும் ஒரு தரமான நபர் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ நம்ம இப்போ வின்னர் யார் அப்படின்றத சொல்லிடுவோம். முக்கால்வாசியான சமயங்களில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்திங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த அளவுக்கு ரொம்பவே சமமாக இருக்காங்க, சரி சமமாக இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபிசியாலஜியை கொண்டவங்க தான். ரெண்டு பேருமே காட் லைக் கிரியேச்சர்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தான் 99.9% ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் கொஞ்சம் அதிகமான % ஆஃப் த சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பர்மேனுக்கு தாங்க. நான் வர வீடியோஸில் டிசி ஹீரோஸை தான் அதிகமாக வின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீ ஒரு டிசி கன்னி ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, நான் டிசி கன்னியும் கிடையாது, நான் டிசி ஃபேனும் கிடையாதுங்க. நான் 2007 மார்வலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் டிசியை உண்மையாக சொன்னேன்னா கடந்த 3 மாதமாக தான் டிசி மூவிஸே பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் நம்ம சேனலுக்காக தான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இதுக்கு முன்னாடி டிசிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் ஒரு டிசி ஃபேன் கிடையாதுங்க. ஆனால் ஒரு மார்வல் ஃபேனாக இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டிசி தான் மார்வல் விட பவர்ஃபுல்லுங்க. இதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நான் ஒரு டிசி கன்னியும் கிடையாது, டிசி ஃபேனும் கிடையாது. உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். உண்மையாகவே நான் ஒரு மார்வல் ஃபேன் தான், நம்புங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோட வின்னர் அதிகமான % ஆஃப் த வாய்ப்பு சூப்பர்மேனுக்கு இருக்குது. இந்த வீடியோட வின்னர் சூப்பர்மேன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல போகிறது தான் உண்மையான ரிசல்ட். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. டாட்டா, பாய் பாய்.